வீடியோக்கு மேல் வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சூர்யாவோட நடிப்பில் சிறுத்தை சிவாவோட டேரக்ஷனில் வெளிவர போகிற கங்குவா திரைப்படத்தோட டீசரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசரில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க, டீசர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நான் தான் நம்ம சங்கி மங்கி. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த டீசரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட் அண்ட் நீட்டாக வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. 50 செகண்ட் தான் பற்றி எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசாக வாய்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க விஷுவலாகவே பார்த்தீங்கன்னா நிறையவே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன விஷயமெல்லாம் சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையுமே நிறையவே சொல்லியிருக்காங்க. ஓவரால் டீசரை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இது நம்ம சிறுத்தை சிவாவோட படமா அப்படின்னு தோன்ற அளவுக்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு விஷுவல்லாம் தெறிக்க விட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது பார்த்தீங்கன்னா. சரி வாங்க நண்பர்களே, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் டீசரை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டீசரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா "Erase your self for கங்குவா வேர்ல்டு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா கங்குவா வேர்ல்டுக்குள்ளே கங்குவா உலகத்துக்குள்ளே போகிறதுக்கு உங்களை பார்த்தீங்கன்னா தயார்படுத்திக்கங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக தரமான சம்பவங்களும் உள்ள பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரவாதிகள்லாம் நிற்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வில்லனோட கேங்காக தான் இருக்கணும். அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பல் படைகள்லாம் வர மாதிரிலாம் காமிக்கிறாங்க. சரி இதை பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவோடைய டீம் தான். நான் எப்படி சொல்கிறேன்னா இந்த ஒரு டீசரில் பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. 2 மன்னர்களுமே போராடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. சரி நம்ம வில்லன் பாபிடியோட டீம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்டெலாம் காமிக்கும்போது இந்த ஆரஞ்சு கலர், ரெட் கலர், ரத்த கலரில் இருக்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் பாபிடியோட டீமு, பாபியோட படை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி டார்க்காக இருக்கிற மாதிரியான டீம் படை எல்லாமே நம்ம சூர்யாவோட டீம் மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த கப்பல் படை பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட டீமாக தான் இருக்கணும். ஏன்னா டார்க்கான விஷுவல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை கொன்று குவிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த வில்லன் கேங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேரை கொன்று குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக கதையே இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போதோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பழி வாங்குற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி பாப்பாவும் என்ன மாதிரிலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்தடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனுடைய படையில பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ அவங்கள காமிக்கும்போது ரெட் கலர், ரத்த கலரில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அவங்களலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவே பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அவங்க கண்ணு கருவேல சின்னதாக இருக்கிற மாதிரி ரொம்ப வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு படையாக தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது இந்த வில்லனுடைய படை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காட்டுக்குள்ளே நம்ம சூர்யா அவர்கள் சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த வில்லனுகளெல்லாம் அடிக்கிற மாதிரி காட்டில் வச்சுருக்காங்க. ஸோ பெரிய மரத்தை எடுத்து அடிக்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சூர்யா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பலசாலியாக தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய இந்த உடம்பு பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருந்துச்சு. கரெக்டாகவே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முதலையோட விஷுவல் பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பாபிடியோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா சீனில் பார்த்தீங்கன்னா இந்த மிருகங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கட்லேயே நம்ம சூர்யாவோட பேர் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த புலியை பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்துருப்பாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கழுகெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா காட்டில் நடக்கிறதுனால நிறைய மிருகங்களை பார்த்தீங்கன்னா காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்தடுத்த கட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு படைகளுக்கும் நடக்கிற போர் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் பெருமாச்சி அப்படின்னு கத்துற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த பெருமாச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கங்குவாவுடைய படையுடைய அந்த கடவுளாக பார்த்தீங்கன்னா இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா கங்குவா அப்படிங்கிற அந்த பேரை போட்டு விட்டு பாபிடியோ அண்ட் சூர்யா 2 பேருமே எதிர்க்க 2 கத்துற மாதிரி கட்டோட இந்த டீசரை பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தாங்க. ஸோ முழுக்க முழுக்க நிறைய விஷுவல்ஸோட எந்த ஒரு வாய்ஸுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராகவே பார்த்தீங்கன்னா இந்த டீசரை முடிச்சிருந்தாங்க. ஸோ படத்தில் கண்டிப்பாக 3Dயோட பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராகவே இருக்க போகுது இந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுதுங்க. ஸோ கதையில மட்டும் ஒரு நல்ல கதையா நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் பண்ணியிருந்தாருன்னா, கண்டிப்பா இந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஆகுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்ல. பேக்கிரவுண்ட்ல நம்ம விஎஸ் அவர்களுடைய பிஜிஎம்மும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமாவே இருந்துச்சு. ஸோ பார்ப்போங்க படத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்க இந்த டீசரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்ங்கிறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மறக்காம சிங்கமங்கி ரிவ்யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ இருக்குது உங்களின் நான்.